ஹெண்டர்சன் உங்க காலேஜ் எலகண்டா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா முதல் நாளே ஒரு பொண்ணு டொர்னைடல் போல்ட் வாங்கிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு ஹெண்டர்சன் இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு உண்மையாலே ஒரு எலகண்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா டேமியனோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலோட ரெக்கார்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல டேமியனோட அண்ணனை பத்தி போட்டிருக்கு. உங்க அண்ணா ஒரு இம்பீரியல் ஸ்காலர், நீயும் கண்டிப்பா ஆவ. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுலே உங்க அண்ணா தான் சீக்கிரமா ஸ்டெல்லா ஸ்டார்ஸ கலெக்ட் பண்ணிருக்காரு. டேமியன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாளைக்கு டாஜ் பால் விளையாட போறோம். அதுல விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்டெல்லா ஸ்டார் தர போறாங்க. அதை கண்டிப்பா நீ ஜெயிப்ப, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு டேமியனும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம பெரியவங்க ஏதாச்சும் சாதிச்சாங்கன்னா அந்த பிரஷர் நம்ம மேலேயும் வரும். அது டேமியனோட முகத்துல நல்லாவே தெரியுது. அப்படி இந்த பொண்ணு காட்டினா ஹெண்டர்சன் நம்மளுடைய காலேஜ் எலைட் அண்ட் எலகண்டா இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன் தான் அதுக்கு முன் உதாரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது அங்க பார்த்தா டேமியன் கேங்கும் ஆன்யா கேங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டேமியன் ஆன்யாவை பார்த்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் எப்ப பார்த்தாலும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆன்யாவும் ஆன்யா எப்பவுமே சண்டையை ஸ்டார்ட் பண்ண மாட்டா. பெக்கியோ ஆமா ஆன்யா சொல்றது கரெக்ட் தான், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உடனே டேமியனும் என்ன யாரு முதல்ல திட்டினது? அதுக்கு பெக்கி உனக்கு தான் பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹெண்டர்சனும் எலகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா ஆன்யா வீட்டுக்கு போறா. அப்பா நாளைக்கு ஒரு கேம் வைக்கிறாங்க, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் தர போறாங்களாம், கண்டிப்பா நான் அதுல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது கேட்டு யோரோ அப்படியே ஆன்யா சூப்பர், நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். என்ன கேம் சொல்லு? டாஜ் பால். டாஜ் பாலா? ஆப்போனன்ட்ட பால் தூக்கி அடிச்சு அவங்கள மண்ணில் புதைப்பாங்களே அந்த கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்ட லாய்டோ மண்ணில் புதைப்பாங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாத ஆன்யா, நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். அதுக்கு ட்வைலைட்டோ உனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் தெரியுமா? அதுக்கு யோரோ ஆட்களை பந்து மாதிரி அடிச்சு அவங்கள புதைக்கிறது தான் என் வேலை அப்படின்றத நான் எப்படி இவர்கிட்ட சொல்லுவேன்? அதெல்லாம் தெரியும், என் தம்பி கூட விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் யோரோ ஆன்யாவும் பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புஷ்அப் பண்றாங்க, ஆன்யாவால முடியல. அதுக்கப்புறம் ஜாகிங் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கும் போதே யோர் திரும்பி பார்த்தா அங்க ஆன்யா இல்ல. பார்த்தா அவ ஆல்ரெடி மட்டையாயிட்டா. ஆன்யா அன்னைக்கு ஃபுல்லா ட்ரைனிங் முடிச்சு நைட் ஆகுது. அப்ப யோர் ஆன்யா கிட்ட எப்படி பந்தை த்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தரா. இங்க பாரு ஆன்யா, நீ பால த்ரோ பண்ணும் போது உன் மொத்த ஸ்ட்ரென்த்தும் உன் கையில மட்டும் இருக்க கூடாது, உன் இடுப்புலயும் இருக்கணும். உன் காலை இப்படி வளைச்சி உன்னோட மொத்த ஃபோர்ஸையும் போட்டு நீ பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அடிச்சு காட்டுறா. அவ அடிச்ச அடியில எதிரில இருந்த மரமே விழுந்து போகுது. ஆன்யா வாயை பொழந்து பாக்குறா. அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரைனிங் பண்றதை பார்த்த லாய்ட் இவகிட்டயே இதை ஒப்படைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆன்யா ஃபுல் பிராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டா. நான் கண்டிப்பா நிறைய ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணி காட்ட போறேன். அப்ப டேமியனோட ஆட்கள் அங்க வந்து ஆன்யா எப்படி இருந்தாலும் நீங்க எங்க டேமியன் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அதுக்கு பெக்கியோ நாங்க எதுக்கு பசங்க கிட்ட வந்து கேட்க போறோம், உங்க கூட எல்லாம் டீமா இருக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆன்யா மனசுக்குள்ள அப்பாவோட மிஷினை முடிக்கணும்னா கண்டிப்பா இந்த 2வது பையன் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிதான் ஆகணும். ஆனா இவன் என்ன ரொம்பவே புள்ளி பண்றான், இவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாக்குறா. இவ இப்படி பாக்குறத பார்த்த டேமியனும் நீ எதுக்கு என்ன இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப மனசுக்குள்ள இந்த பொண்ணை பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது கிடையாது, இப்ப நான் கண்டிப்பா இந்த ஸ்டாரை ஜெயிச்சே ஆகணும், அப்பதான் எங்க அப்பா என் கூட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ஆன்யா ரீட் பண்ணி அவனையே பாக்குறா. பிடி சார் வராதனால ஹெண்டர்சன் தான் இன்னைக்கு அந்த கேமை நடத்த போறான். கேமோட ரூல்ஸ் எல்லாமே சொல்றான், எல்லாரும் ஃபேரா விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க டீம்ல டேமியன் தான் முதல்ல இருக்கான். அவன் பால கையில வச்சிருக்கும் போது அவன் மனசுக்குள்ள பிளாஷ்பேக் சீன் ஓடுது. அப்ப அவன் கையில ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு இவன் மட்டும் அந்த கிளாஸ் சார்பா நாளைக்கு போட்டி போட வந்தா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப டேமியன் பால தூக்கி போடுறான், அதை அவன் கரெக்டா கேட்ச் பண்ணிடுறான். இதை பார்த்த பெக்கியோ என்னது இவன் நம்ம ஏஜ் பையன் மாதிரியே தெரியல, இவன் ரொம்ப பெரியவனா இருக்கான். இவன் தான் பில், மிலிட்டரியில கமாண்டரா ஒர்க் பண்றவருடைய பையன். இவன் நிறைய காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேமியனோட ஃப்ரெண்ட்ஸ் பில்டப் கொடுக்கும் போது அப்ப பெக்கி என்னது கிண்டர் கார்டன்ல நிறைய காம்படிஷனா? அப்ப டேமியன் சொல்றான், டே பெரியவனே உன் கண்ணாடியை கட்டிடு, அப்புறம் உன் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. அதுக்கு அந்த பில்லோ அதை பத்தி நீ உனக்கு கவலைப்பட தேவையில்லை, ஷோல்டருக்கு மேல பால் போனா அது கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஏதோ கால்குலேட் பண்றான்.
ஷாட்ல அங்க இருந்த நிறைய பேரை அவுட் ஆக்கிடுறான். இதை பார்த்து எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயத்துல பயப்படவும் செய்யறாங்க. அப்ப டேமியன் சொல்றான், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவன் சும்மா ஃப்ளூக்ல அடிச்சிருப்பான். அப்ப பில் சொல்றான், இது ஒன்னும் ஃப்ளூக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணதை நினைச்சு பாக்குறான். பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி கம்பத்தெல்லாம் உடைச்சிட்டான். அப்பா அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாரு, நீ கண்டிப்பா ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணியே ஆகணும், அது நம்ம ஒஸ்தானியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இதை அவன் சொல்றான். அப்ப பெக்கி கேக்குறா, நீ அவங்களை அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சுனா நான் செத்து போயிட்டு நான் என்ன பண்றது? அதுக்கு பில் சொல்றான், நான் பொண்ணுங்களை லைட்டா தான் அடிப்பேன், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாலை த்ரோ பண்றா. ஆனா அவனுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதை அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு கொசு அடிக்கிற மாதிரி அவளை அடிச்சு காலி பண்ணிடுறான். அப்ப டேமியன் சொல்றான், நீ உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெருசா பேசுற, உன்னை எதிர்த்து வரோம்னா நாங்க எந்த பிளானும் இல்லாம இருப்போம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிராக்டிஸ் பண்ணதை நினைச்சு பாக்குறான். இவங்க 3 பேரும் ஒரு பெரிய மலை மேல ஏறி போறாங்க. அப்படி ஏறி போகும்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். இவங்களால காப்பாற்ற முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இப்போதான் ஒரிஜினலா காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் மலை மேல ஏறல, ஒரு பிளே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப டேமியன் சொல்றான், ஜி ஃபார்மேஷன் அப்படின்னு அவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. டேமியன் அவங்க மேல ஏறி குதிச்சு பாலை தூக்கி அவன் மேல போடுறான். ஆனா அவன் டக்குன்னு பிடிச்சிடுறான். இது வேலைக்காகல, ஷேடோ க்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அவனை அடிக்கிறாங்க. ஆனா அப்பையும் எதுவுமே வேலைக்காகல. டேமியன் நினைக்கிறான், இவனை எப்படியாச்சும் காலி பண்ணணும், அப்பதான் எங்களால ஜெயிக்க முடியும். அப்ப அந்த பில் ஃபுல் ஃபோர்ஸோட டேமியனை நோக்கி பால் அடிக்கிறான். அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு குறுக்குல விழுந்து அந்த பாலை அவன் வாங்கிக்கிறான். அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட், டே மச்சான், நீ டேமியனுக்காக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்க, இதை நான் வீணாக விடவே மாட்டேன், அவனை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள பில் பாலை தூக்கி போட்டுறான். அவ்வளவுதான், இவனும் அவுட். இப்ப டேமியன் நினைக்கிறான், நம்ம டீம்ல இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க, அவங்க 3 பேர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் இந்த கேம்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ரீட் பண்ண ஆன்யாவோ, எவ்வளவு சுயநலமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப பில்லோட டார்கெட் ஆன்யாவோட காலில் அடிப்போம், அப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் மைண்டை ரீட் பண்ண ஆன்யா அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுறா. இதை பார்த்த பில்லும், அவ எப்படி நான் பண்ண போற மூவ முன்னாடியே கணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ கை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் டார்கெட் பண்ணி பாலை தூக்கி அடிக்கிறான். ஆனா எல்லாத்துலயுமே ஆன்யா எஸ்கேப் ஆயிடுறா. இவனுக்கு இப்ப பயங்கரமான டென்ஷன் ஆகுது. இப்ப நான் என்னோட கில்லர் மூவ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் பால் அவளை நோக்கி அடிக்கிற மாதிரி டார்கெட் பண்ண போறேன். ஆனா அந்த பால் கொஞ்சம் தூரம் நகர்ந்து தான் போகும். இவ அது தெரியாம அதே இடத்துல போய் நிப்பா. அவ அவுட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போடுறான். இதை ரீட் பண்ண ஆன்யா அதே இடத்துல நின்னுட்டா. அதனால பின்னாடி இருந்த பையன் அவுட் ஆயிடுறான். என்னது இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லையே, இந்த பொண்ணை நான் எப்படி தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். அப்ப ஆன்யா கால் தடுக்கி கீழே விழுந்துடுறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல பாலை தூக்கி போடுறான். அப்ப டேமியன் நினைக்கிறான், நீ நல்லா தான் ஆடின, ஆனா உன் கதை இப்ப முடிஞ்சிடுச்சு, நம்ம கிளாஸ் ஜெயிக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த கேம்குள்ள இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆன்யா நோக்கி அந்த பால் வரும்போது அவனே அறியாம அந்த பாலை அவன் பிடிச்சிடுறான். சொல்றா, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. அப்ப டேமியன் சொல்றான், உன்னை காப்பாத்தணும்னு யாரு வந்தா, இப்ப நீ தான் நம்ம டீம்ல இருக்க, எப்படியாவது அவனை ஜெயிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஆன்யா, எனக்காக 2வது பையன் கேமை விட்டு அவுட் ஆயிட்டான், இப்ப அவனுக்காக வச்சு நான் ஜெயிச்சாகணும், அம்மா சொல்லி கொடுத்த அந்த மூவை இப்ப பயன்படுத்த வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துக்கிட்டு அவளுடைய பாடியை வளைச்சி காலை முன்னாடி வச்சு மாசா பாலை த்ரோ பண்றா. அவ ஏதோ ஒரு கில்லர் மூவ யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செமையா பயப்படுறான். எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவளுடைய பால் வேகமா போய் இல்ல அவ கால் கிட்டே விழுந்துடுச்சு. அந்த பால் எடுத்து பில் ஆன்யாவை அவுட் ஆக்கிடுறான். அப்ப எல்லாரும் பில் தான் ஜெயிச்சுட்டான், அவனுக்கு ஸ்டெல்லா ஸ்டார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஹெண்டர்சனோ, என்னது ஸ்டெல்லா ஸ்டாரா, இதுக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஒண்ணு, கேம் ஆடும் போது ஒரு பொண்ணை பார்த்து சாகுன்னு சொல்லிட்டு பாலை தூக்கி அடிச்ச, அதனால உனக்கு ஒரு டொனைட்ரல் போல்ட். அதே மாதிரி இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டேமியனும் ஆன்யாவும் டீமுக்காக ஒன்னா சேர்ந்து விளையாடினாங்க. டேமியன் ஆன்யாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணான், அதனால இவங்க 2 பேருக்கும் ஸ்டெல்லா ஸ்டார்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தா டேமியன் ஆன்யாவை போட்டு செம்மையா திட்டுறான். இப்படி அவுட் ஆகிறதுக்கு நான் உன்னை காப்பாத்தினேன், இதுக்கு நானே விளையாடி இருக்கலாம். இதை பார்த்த ஹெண்டர்சனோ, இவங்க திருந்தவே மாட்டாங்க, ஸ்டெல்லா ஸ்டார்ல ஒன்னும் இல்ல. எப்படி இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் ஆன்யா எப்படி ஸ்டெல்லா ஸ்டார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணா, அதுக்கு நம்ம ட்வைலைட் என்ன பண்ணா, அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கோங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ டக்கு டக்குன்னு வரும்.
டாடா பாய் பாய்.